ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஆம்பர் அலர்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட 2 மணி 130 மினிட்ஸ் இருக்கு. இந்த படம் 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு படம். இந்த படத்தை கெரி பெல்சா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹைடன், டெய்லர் ஜேம்ஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பார்க்கில் விளையாண்டுக்கிட்டு அவங்க அம்மாவும் பாட்டியும் அங்கே இருக்காங்க. அவங்க 2 பேரும் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை கருப்பு கலர் கார்ல வந்த ஒருத்தன் பொம்மையை காட்டி கடத்தி கூட்டிட்டு போயிடுறான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தா அந்த வீடியோல அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவங்க அம்மா உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க போலீஸ் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களும் இந்த கிட்னாப் பத்தி டிஸ்பிளே பண்றாங்க சிட்டி முழுக்க. அதை நம்ம ஹீரோயின் கண்ணில் மாட்டுது. அவங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை கிட்னாப் பண்ண காரையும் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறதையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கடைசியில அந்த பொண்ணை மீட்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான், பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் கிடையாது. அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அவங்க தான் படத்தையே ஹோல்ட் பண்றாங்கன்னே சொல்லலாம். படத்துல சேசிங் சீன்லாம் ரொம்ப அசால்ட்டா எடுத்து வச்சிருக்காங்க. சுவாரஸ்யமா சுத்தமா இல்லவே இல்லை. அதே மாதிரி கேரக்டர் ரேட்டிங் யார் கேரக்டருமே பெருசா இதுல ஹீரோயினை தவிர. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் நல்லாவே இருந்தது. சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ரொம்பவே மொக்கையா இது எடுத்து வச்சிருக்காங்க. படம் ஆரம்பத்துல இந்த எண்டு வரைக்கும் ரொம்பவே மொக்கையா இருக்கு. படம் ஆரம்பத்துல இந்த எண்டு வரைக்குமே ஒரு சில சீன் தான் நல்லா இருக்கே தவிர மற்றபடி அது லாஜிக் வைஸா இருக்கட்டும், மற்றபடி சுவாரஸ்யமா இருக்கட்டும், எல்லாத்திலயும் பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. சுத்தமா சுவாரஸ்யன்றது இல்லவே இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.